அனுமா 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அப்பா பக்கத்தில் தானே இருக்கேன். தண்ணி கொடு. இந்த 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 தண்ணி குடி அனுமா. தண்ணி குடிடா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் பயப்படாத. ஒன்றும் இல்லை. பயப்படாத, அப்பா பக்கத்துல தான் இருக்க. அந்த குங்குமத்தை எடுத்து அவன் நெத்தியில இட்டு விடு. நீ எதுக்கும் பயப்படாத, அப்பா அம்மா உன் கூடவே தானே இருக்கும். தைரியமா இருக்கும். அம்மா வந்துட்டா பாரு. ஒன்றும் இல்லைம்மா, தைரியமா தூங்கிடுமே. நல்ல தைரியமா படுத்து. ஒன்றாவது பயப்படாத. ஒன்றாவது எதுக்கும் பயப்படாதானோ. அதான் அம்மா குங்குமம் வச்சுட்டால. தூங்கு, பக்கத்துலேயே தான் இருக்கும். தைரியமா இரு, படுத்துக்கோ. அம்மன் பேரை மனசுல சொல்லிக்கிட்டே படுமா, தூக்கம் தானே வந்துடும். சூர்யா, அம்மா இதை கேட்டாங்க. என்ன கேட்கணும்? நேற்று ராத்திரி என்னை கூப்பிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டு என்னை தொலைச்சி எடுத்துட்டாங்க. எதை பத்தி, யாரை பத்தி? அதான்ப்பா, அனுவை பத்தி தான். அனுவை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அவங்க திடீர்னு கேட்டதும் எனக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அவங்க என்னை விடவே இல்லை. என் வாயிலிருந்து வார்த்தையை புடுங்குறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயமா? விஷயம்னா அனு யாரு, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, இது எல்லாத்தையும் தான். ஏய், என்னப்பா இவ்வளவு கேஷுவல் ஆயிட்ட? அம்மா இது எதுக்கு கேட்டாங்கன்னு உனக்கு டென்ஷன் ஆகலையா? நீ, மீரா, சந்திரா, உங்கள யார் அனுவை பத்தி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை எம்ப்ளாயிஸை விட்டுட்டு அனுவை பத்தி மட்டும் கேட்குறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சுப்பா. இது விஷயமா நீ ஏதாவது செய்யணும் சூர்யா. இப்படியே விட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க சூர்யா. அம்மாளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சா போதும், ஹெட்லைன்ஸ்ல நியூஸா வர வரைக்கும் அதை அழகா திரிச்சு விட்டுருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் சூர்யா. என்ன, சரியா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கிட்ட மறுபடியும் பேசணும். ஐயோ சுப்பு, ஏஞ்சிட்டியா? என்ன சுப்பு இப்படி பண்ற? நீ ஏஞ்சேன்னா என்ன எழுப்பி இருக்கலாம்ல. தண்ணி பிடிக்க இந்நேரம் பெரிய கியூவே நிக்கும். கொஞ்சம் மெதுவா பேசு. பாவம் அனு நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டும்.
பொண்ணு மேல இவ்வளவு பாசமா இருக்கேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல என் மேல சுத்தமா அக்கறையே இல்லைன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஐயோ, காலையிலே வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பிச்சிட்டியே. உன் மேல எனக்கு அக்கறை இல்லைன்னு யார் சொன்னா? அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போனா இந்த வீட்டுல நான் செத்தா கூட கேக்குறதுக்கு நாதி இல்ல தெரியுமா? ஏய், என்னம்மா நீ காலையில என்ன வார்த்தை பேசுற? விளையாட்டு கூட அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாத, என் மனசு தாங்காது. உனக்கு நான் எப்பவும் எதுவும் பேசாம சும்மாவே இருக்கணும். சரி, என் போனை ரீசார்ஜ் பண்ண சொன்ன பண்ணியா? மறந்துட்டேன். அது வந்து சரி, அதை விடு. நீ யார்கிட்ட ஃபோனில் அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கிற? எப்போ பாரு ஃபோனை ரீசார்ஜ் பண்ணு நைன் பிடிங்கிட்டே இருக்கிற. புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கேன், அவங்க கிட்ட தான் மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சுப்பு மகாராஜ் கிட்ட ரீசார்ஜ் பண்ணி தர சொன்னேன். யார் கூட பேசுறேன்னு நான் யதார்த்தமா கேட்குறேன். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஓவரா ரியாக்ட் பண்ற? சரி, அதை விடு. இப்போ உனக்கு ஏதாவது ஃபோன் பேசணுமா? ஆமா, என் ஃபோன் அங்கே தான் இருக்கு, எடுத்து பண்ணிக்கோ. ஐயோ சாமி, ஒரு மண்ணும் தேவையில்ல. நான் பால் வாங்க போறேன்ல, நானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வீம்பு. பாத்தியா பாத்தியா, நல்லா பாரு. இந்த வீட்ல எலி இருக்கு, எலி மருந்து வாங்க வேணா யாராவது கேக்குறீங்களா? இப்ப இதை மறைச்சுக்கிட்டே நான் கடைக்கு போயிட்டு வரணும். எல்லாம் என் தலை எழுத்து. எலி கடிக்கிறதுக்குலாம் நான் என்ன பண்ண முடியும்? ஹலோ சார். அனு, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் இருக்கிற லொகேஷன் அனுப்புறேன், வர முடியுமா? சரி சார், வரேன். ஓகே, see you. யாரு ஃபோன்ல? சூர்யா சார்ப்பா, ஏதோ வேலை இருக்குன்னு வர சொன்னாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்ல? அர்ஜென்ட்னு கூப்பிடுறாங்கப்பா. முக்கியமானது இல்லைன்னா என்ன கூப்பிடுவாங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. என்ன வேலையோ, ரெஸ்ட் கூட கிடையாது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில கூட. ரீசார்ஜ்ல எது கம்மி ரீசார்ஜ் இருக்கு? அல்ட்ராடெல் 8 ரூபாய் ரீசார்ஜ் இருக்கு, பண்ணவா? 8 ரூபாயா? அது எங்களுக்கு தான். என்ன குறுகுறுன்னு அப்படி பாக்குற? அது 10 ரூபாயில இருந்து 8 ரூபாய் ஆச்சுல. அந்த பார்ட்டிக்கு நாங்களும் போயிருந்தோம். அங்க இருக்கிற எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஐயா, உன்கிட்ட போய் சொல்லி உன்னை நம்ப வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? இந்த 10 ரூபா. 8 ரூபாய் சேஞ்சா இல்லையா? அப்ப இருக்கட்டும், அந்த 10 ரூபாய் கொடு. நாளைக்கு வரும்போது நான் 8 ரூபாய் சேஞ்ச் கொண்டு வரேன். என்னது, 2 ரூபாய் கூட விட மாட்டேங்கிறீங்க? அது எப்படி விடுறது? 2 ரூபாய்க்குன்னு தனி பவர் இருக்கு ப்ரோ. அதான் அது 10 ரூபாயில இருந்து 8 ரூபாய் ஆச்சு, தெரிஞ்சுக்க. சரி சரி, நம்பரை சொல்லுங்க, 2 ரூபாய் தரேன். 99 40 233 989. 2 ரூபாய்க்கு தனி பவர் இருக்கு ப்ரோ. எல்லாம் இந்த ஒரு டயலாக்கால வந்துச்சு. என்னால எதுவுமே நடக்கல. யா, ஐ அக்ரி. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. See you. Take care. ஐயா. தேங்க்ஸ் ஐயா. மிஸ் கால் கொடுத்த உடனே திருப்பி கூப்பிடுறாரே. ஐயோ, எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு. ஹலோ சார். சாரி, நான் ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஐயோ இல்ல சார், நான் தான் மிஸ் கால் கொடுத்தேன். போன் நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன், காசை காலி பண்றேன்னு சுப்பு என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. அதான் இப்ப போய் நம்ம ரீசார்ஜ் இல்ல, நம்ம 8 ரூபாய் ரீசார்ஜ்
அதை பண்ணிட்டு வந்து உங்களுக்கு மிஸ் கால் கொடுத்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் என்ன சார் சொல்ல போறேன், நம்ம அனுவோட கல்யாண விஷயம்தான். புரியுது. திரும்ப திரும்ப போன் பண்ணி தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க சார். ஒரு கல்யாண வயசுல பொண்ணோட அம்மாவோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே புரியும்ல சார். நான் இன்னைக்கே அவசியம் அணுகிட்ட பேசிடுறேன். இன்ஃபேக்ட் அவளை பிக்கப் பண்ண கார் கூட அனுப்பியாச்சு. நிச்சயமா இன்னைக்கு நான் அவகிட்ட பேசிடுறேன். இன்னைக்கே பேசிடுவீங்களா சார்? சர்டன்லி. அப்பாடா, என் மனசு உங்களுக்காவது புரியுதுல்ல சார். சார், எப்படியாவது அவகிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுங்க சார். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். சரி சார், நான் போனை வச்சிடுறேன். இல்லைன்னா நான் பேசிக்கிட்டே இருந்து உங்க போன்ல இருக்கிற காசு காலி பண்ணிட போறேன். சரி சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா மகமாயி, என் பொண்ணு வாழ்க்கையில நீதான் நல்ல வழி காட்டுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்துருமா. இன்ட்ரெஸ்ட் இருக்கட்டும். அம்மா, நான் எங்க போனாலும் நீங்க மட்டும் கரெக்டா அந்த இடத்துக்கே வந்துடுறீங்களே. நான் அங்கதான் வரேன்னு தெரிஞ்சதும் நீ என்ன ஊர் முழுக்க சுத்த விடுறியே. என்னம்மா நீங்க? சூர்யா, இந்த அனுங்கிறது யாரு? அனுமா, ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு வர சொன்னா எப்படி? வாரத்துல ஒரு நாள் லீவ் விட வேண்டாமா? அப்பா, நான் தான் சொன்னேன்ல, அது முக்கியமான வேலையா இருக்கும்பா. இல்லைன்னா சூர்யா சரே ஃபோன் பண்ணி என்ன வர சொல்லிருப்பாரா? இந்தம்மா சுப்பு, அவளை வர சொல்லி இருக்கிறது சூர்யா சார், உன் இத்து போன கடை முதலாளி இல்ல. அப்பா, உங்க கடையிலயும் சண்டே வேலை பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். அனுமா, என் கடை விஷயமே வேற. எங்க கடைக்கு ஜனங்க சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் தான் கூட்டமா அதிகமா வருவாங்க. அதுதான் திங்கட்கிழமை எனக்கு லீவு தராங்கல்ல. அனுபத்தின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வெறும் பேர் மட்டும்தான் தெரியும், விஷயம் ஒண்ணும் தெரியாது. அப்படி ஏதாவது இருந்தா நீ தான் சொல்லணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சூர்யா, என்கிட்ட ஒன்னும் மறைக்காம முழுசா சொல்லு. இதுல மறைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு புதுசா சேர்ந்திருக்கா. ஆனா இன்னும் காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்கா. உண்மையை சொல்லணும்னா நான் தான் அவகிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். 2 ரூபாய் ஐடியா கிடைச்சதே அவகிட்ட இருந்து தான். ஷீ இஸ் a very simple and bright girl. அப்படியா? அம்மா, நம்ம கிட்ட பணம், காசு, சொத்து, பங்களா எல்லாமே இருக்கு. ஆனா at the end of the day நம்ம வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம்னு சொல்ற சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாத்தையும் எங்கேயோ மிஸ் பண்றோம். அணுகிட்ட பணம் இல்லை, பங்களாவோ சொத்தோ எதுவுமே இல்லை. ஆனா அவகிட்ட சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம்
இப்பதான் சொல்ல தோணுச்சோ? ம்? சுப்பு, இப்ப எதுக்கு தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? நீ கொஞ்சம் பேசாம அவளை வேலைக்கு போவிடு. யார் தொணன்னு பேசுறது? நீதான் தொணன்னு பேசணும்னு போனை ரீசார்ஜ் பண்ண சொல்ற. பேங்க்ல இருந்து எவனோ பேசுறான் லோன் தரேன்னு, அவங்க கிட்ட தொணன்னு ஏதோ பேசுற. போறவன் வரவங்க கிட்ட அணு கல்யாணத்தை பத்தி தொணன்னு பேசி அச்சரிக்கிற. அவசியம் எது அனாவசியம் எதுன்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா? பெத்த அப்பாவா அவ கல்யாணத்தை பத்தி நீதான் யோசிக்கலன்னா அம்மாவா நானும் யோசிக்காம இருக்க சொல்றியா? நான் ஒன்னும் சும்மா உட்கார்ந்து இருக்கல, நானும் அணு கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நான் ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்டா சொல்றேன் புஷ்பா, அணுவுடைய கல்யாணம் அவ இஷ்டப்படிதான் நடக்கும். இத பரமானு, உன் கல்யாணத்துல நாங்க எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டோம். உன் கல்யாணம் நீ ஆசைப்படுற மாதிரி தான் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே? ஆமா, குறுக்கால நிக்காம எதுக்கே நிப்பாரு நந்தி மாதிரி. புரியாம வளராத. நந்தி குறுக்க நிக்காது, நல்லதான் பண்ணும். அவங்க அம்மா அவளுக்காக ஒரு பையன் பார்த்து வச்சிருக்காங்க. அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க சொல்லி என்கிட்ட கேட்டிருக்காங்க. பொறுப்பான வேலைதாம்மா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தரப்பட்ட பொறுப்பு எல்லாத்தையும் சரியா நிறைவேற்றிருக்க. இதையும் அப்படியே நிறைவேற்றுறமா. அப்ப நான் கிளம்புறேம்மா. அவனும் எனக்காக காத்துட்டு இருப்பா. யாரையும் காக்க வைக்கிறது நல்லா இருக்காது. அப்பா, என் கல்யாண பேச்சு எடுத்தாலே அம்மா டென்ஷன் ஆவாங்கன்னு தெரியும்ல, பின்ன ஏன் எடுக்கிறீங்க? இப்போ காலங்காத்தாலே கல்யாண பேச்சு தேவையா? ஓகே, காலங்காத்தால கல்யாண பேச்சு எடுக்கவும் வேண்டாம், நீ ஆபீஸுக்கு போகவும் வேண்டாம். என்னது? அவளை கெடுக்கிறதே நீதான் சுப்பு. என்னமோ இப்போதான் வேலைக்கு போய் 4 விவரம் தெரிஞ்சு 4 காசு சம்பாதிக்கிறா. அது உனக்கு பொறுக்காதே. அனு, நீ அவர் சொல்றதெல்லாம் கேட்காத, கிளம்பு வேலைக்கு. புரியாம பேசாத புஷ்பா, நான் சொல்றது அவன் நல்லதுக்கு தான். பாவம், நேற்று ராத்திரியே அவன் சரியா தூங்கல. அனுமா, உனக்கு காய்ச்சல் அடிக்குதாம்மா? தலைவலிக்குதா? அவளுக்கு ஜுரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ இப்படி பேசி பேசியே எனக்கு ஜுரம் வர வைக்காத. இல்ல புஷ்பா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஐயோ, நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. ஆபீஸ்ல அவளுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்கோ என்னமோ. அந்த வேலை எவ்வளவு முக்கியமோ அதை விட என் பொண்ணோட ஹெல்த் எனக்கு முக்கியம். சுப்பிரமணியண்ணே, உங்ககிட்ட கார் வந்திருக்குண்ணே. என்னது? கார் வந்திருக்கா? வரண்ணே. அனு, சூர்யா சார் தான் உனக்கு கார் அமைச்சிருப்பாரு, போமா. என்ன நீ அன்னைக்கு ஒரு நாள் அவ கார்ல வந்ததுக்கு அவளை பிடிச்சி அப்படி திட்டின, இன்னைக்கு நீயே அவளை கார்ல போன்ற? புரிஞ்சிக்கவே முடியல புஷ்பா உன்ன. ஐயோ, வர வர நீ ரொம்ப புரியாத புதிரா போயிட்ட. இன்னும் குறைச்ச நாள் நான் உன் கூட இப்படிதான் காலம் தள்ள போறேனோ. அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. பாய். அம்மா, ஜாகிரதை. அம்மா போயிட்டு வரேம்மா. பாய். பாய், டாடா.